வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 30th ஜூன் ஹிந்து லிட்ரல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். லெஜிட்டிமேட் கன்சர்ன், அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் லா அண்ட் ஆர்டர் இன் நாகாலாந்து. ஸோ நாகாலாண்டில் வந்து இப்போ ஒரு சட்ட ஒழுங்கு வந்து இப்போ வந்து குலைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. By writing a strong letter to Nagaland Chief Minister Neiphiu Rio alleging that law and order has collapsed in the state and that armed gangs who question the sovereignty and integrity of the nation had challenged its authority by engaging in blatant extortion and siphoning of funds meant for development work, Governor R.N. Ravi has thrown down the gauntlet to the ruling Nationalist Democratic Progressive Party-led government in which the BJP is a coalition partner. So extortion அப்படின்னா பயமுறுத்தி இல்லை அச்சுறுத்தி பணத்தை பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். சைஃபனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நேர்மையற்ற முறையில் வந்து பணத்தை வந்து எடுக்கிறது இல்லை திருடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சைஃபனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. த்ரோன் டவுன் த காண்ட்லெட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சவால் விடுக்கிறது, சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து த்ரோன் டவுன் த காண்ட்லெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ நாகாலாந்து சீஃப் மினிஸ்டர் நெஃப்யூ ரியோ இருக்கார்ல, அவருக்கு வந்து கவர்னர் R.N. ரவி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாண்டில் சட்ட ஒழுங்கு வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆர்ம்டு கேங்ஸ், அதாவது அந்த கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இந்தியாவில் வந்து நாட்டில் வந்து இறையாண்மை தன்மையே இல்லை, ஒரு ஒற்றுமை உணர்வே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு வந்து மாவோயிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு, அதாவது வளர்ச்சிக்காக வந்து நிதி ஒதுக்குவாங்கள்ல, அந்த நிதியை வந்து இவங்க வந்து பறிக்கிறாங்க, பயமுறுத்தி வந்து அந்த பணத்தை வந்து இவங்க வந்து நேர்மையற்ற முறையில் வந்து பணத்தை வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து கவர்னர் வந்து R.N. ரவி இருக்கார்ல, அவர் வந்து அதாவது சவால் விடுக்கிறாரு, அதாவது வந்து சண்டைக்கு இழுக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறாங்க, கவர்னர் சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரெசிவ் பார்ட்டி இருக்குங்க பார்த்தீங்களா, அதான் வந்து நாகாலாண்டை வந்து இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பிஜேபியோட கூட்டணியாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு தான். அதனால் அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. The governor went on to write that functions such as transfer and posting of officials who are in charge of law and order above the district level will be done with his approval as proposed under Article 371A 1B of the Constitution. So Article 371A 1Bயில் வந்து அரசியலமைப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு மேலே யாரெல்லாம் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறவங்களோ அவங்கள வந்து நியமிக்கிறதுக்கு முன்னாடி கவர்னரோட ஒப்புதலோடு தான் நியமிக்கணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In a way, he was only voicing the concerns of sections of civil society over the slide in law and order. Illegal collections by armed groups have been an issue for several years. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிவில், அதாவது இந்த IAS IPS ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கை வந்து அவங்க தானே பாதுகாக்கிறாங்க. ஸோ அவங்களோட கவலைகளை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து உரைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஆர்ம்டு குரூப்ஸ், அதாவது இந்த மாவோயிஸ்ட் அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறாங்களா, கவர்மெண்ட்டுக்கிட்ட மக்கள்கிட்டலாம் வந்து அநியாயமாக பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து அந்த பிரச்சனை வந்து பழங்காலமாக வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. In its response to the letter, the insurgent Nationalist Socialist Council of Nagalim Isaac Muai, which has been observing a ceasefire with the government for the last 23 years, has said the group was only engaged in collecting taxes, suggesting that the governor was not inaccurate in his description. So இதுக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்காருல, அந்த நெஃப்யூ ரியோ அந்த சிஎம்க்கு வந்து லெட்டர் எழுதிட்டார்ல, ஸோ அந்த லெட்டருக்கு வந்து ஒரு ரிப்ளையாக வந்து அந்த நேஷனல் சோஷியல் கவுன்சில் ஆஃப் நாகாலிம் இசாக் முவாய் அப்படிங்கிற அந்த கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மாவோயிஸ்ட் குரூப் வந்து கவர்மெண்ட்டு கூட ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் இருக்காங்க. சீஸ்ஃபயர் அப்படின்னா ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ கவர்மெண்ட் கூட வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து பறிக்கல, அதை வந்து ஜஸ்ட்டு வரியாக தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
பட் ஹிஸ் லெட்டர் ஹேஸ் புட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் a difficult situation. ஆனால் அவரோட லெட்டர், அதாவது கவர்னர் வந்து சிஎம்ஏ வந்து கேள்வி கேட்டு ஒரு லெட்டர் எழுதிக்காரு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஸோ அதை வந்து இந்த லெட்டர் எழுதுனதுனால சிஎம்க்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து நிலைமை வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. The much touted peace accord with the insurgent groups involved in the long-standing Naga conflict is yet to be achieved despite the center's push to conclude it last year. So touted அப்படின்னா ரொம்ப காலமாக முயற்சி செய்யறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் அதாவது நாகா பீஸ் அகார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாவோயிஸ்ட் குரூப்புக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற அந்த அமைதி ஒப்பந்தம் தான் அந்த நாகா அக்கார்டு அப்படிங்கிறது. ஸோ பழங்காலமாக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷமே வந்து கையெழுத்திட வேண்டியது, ஆனால் வந்து இன்னும் கையெழுத்திடாமல் அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் வந்து ஒரு உடன்படிக்கைக்கே வரல, இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. Mr. Ravi has remained the center's interlocutor, a position he took up in 2015 even after becoming the state governor in August 2019. ஸோ இன்டர்லாக்யூட்டர் அப்படின்னா ஒரு மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ மிஸ்டர் ரவி, அதாவது கவர்னர், அந்த மாநிலத்தோட நாகாலாந்து மாநிலத்தோட கவர்னராக இருக்கிற RN ரவி அவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மத்தியஸ்தராக இருக்கார், ஒரு இடைத்தரகர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக, அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அந்த நாகாலாந்து அந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை கொண்டு வரதுக்காக இருக்கிற அந்த மத்தியஸ்தர் தான் வந்து இந்த RN ரவியா வந்து அவர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து இந்த மத்தியஸ்தராக வந்து பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் தான் அந்த மாநிலத்தோட நாகாலாந்து மாநிலத்தோட ஆகஸ்ட் 2019 அந்த மாநிலத்தோட கவர்னராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. Despite the center's heady statements heralding a Naga peace accord since 2015, it is nowhere close to finalizing it with the groups. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அறிக்கையை வந்து வெளியிட்டே இருந்தாங்க. அதாவது நான் இந்த பீஸ் அக்கார்ட், இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து 2015 வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த உடன்படிக்கை வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கே வரல அப்படிங்கிறாங்க. In some ways, this is due to the NSCN IM's obstinacy, such as its insistence on retaining a separate flag and constitution for the state of Nagaland, and its unwillingness to dismantle its parallel administrative and paramilitary structure. ஸோ அப்ஸ்டினன்சி அப்படின்னா ஒரு பிடிவாதம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, நேஷ்னல் சோஷியல் கவுன்சில் அப்படின்னு அந்த கட்சி மேலே பார்த்தோம்ல, ஸோ அவங்க வந்து ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து தனியாக இந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாகே வந்து நாங்கள் வந்து நாகாலாந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ளாகாக யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பே வேணும் அப்படின்னு வந்து அவங்க பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து தனி ஒரு நிர்வாகத்திறனே வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இந்த பீஸ் அக்கார்டு இன்கேஸ் அப்படி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானா கூட நாங்கள் வந்து அதை வந்து கைவிட மாட்டோம். எங்கள் இதுலேயே தான் நாங்கள் வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழ் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தனியாக வந்து ஆட்சி நடத்துவோம், எங்களுக்கு வந்து தனியாக ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு மாதிரி சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு சுமூகமான அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் கையெழுத்தாகலை அப்படிங்கிறாங்க. The distrust it invokes among other Naga organizations beside other northeastern governments because of its core ideology of a greater Nagalim and the inherent difficulties in getting other insurgent actors on board have made this a conflict that persists despite the ceasefire and a problem that does not lend itself to a quick solution. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அந்த மாவோயிஸ்ட் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அது அவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை உணர்வு கிடையாது, அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையே கிடையாது. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல் தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் கையெழுத்தாகாமல் இன்னும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு இல்லாமல் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. Yet, without an agreement to rein in all the insurgent groups, the state government will have little leeway in imposing its will and prevent the blatant extortion that is hampering development and law and order. So, to rein in அப்படின்னா கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். லீவே அப்படின்னா சுதந்திரமாக இருக்கிறது, இல்லை ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த இன்சர்ஜன் குரூப்ஸ், அதாவது இந்த கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தாமல் கவர்மெண்ட் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க கட்டுப்படுத்தினா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்கும், சுதந்திரமாக வந்து எல்லா முடிவும் எடுக்க முடியும்.
இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து எப்போ கட்டுப்படுத்துகிறாங்களோ கட்டுப்படுத்தி சுதந்திரமாக வேலை செஞ்சால் தான் அந்த மாநிலத்தில் ஒரு அமைதியான சூழலோ ஒரு சட்ட ஒழுங்கும் வந்து கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. The ball is therefore in the center's court and by extension its interlocutor Mr. Ravis in finding a way to address this knotty issue. ஸோ knotty issue அப்படின்னா சிக்கலான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்து சென்ட்ரலோட இதில் தான் இருக்குது, சென்ட்ரல் கையில் தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ அவரை வந்து இன்டர்லாக்யூட்டர், அதாவது அந்த மத்தியஸ்தர் இருக்கார் பார்த்தீங்களா, RN ரவி, அவரை வச்சு இந்த சிக்கலான விஷயத்தை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து தீர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தீர்த்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. This the governor must do not by usurping the authority of the state government in governance matters but by patiently refocusing on the peace process. ஸோ usurping அப்படின்னா சட்டவிரோதமாக ஒரு விஷயத்தை செய்யறது இல்லை பறிமுதல் செய்யறது அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ இப்போ வந்து கவர்னர் அந்த RN ரவி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இப்போ வந்து ஸ்டேட்டை வந்து இது பண்ணிட்டுருக்காங்களா, ஆட்சி பண்ணிட்டுருக்காங்களா, அவங்கள வந்து சட்டவிரோதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பழி சுமத்தாமல் இந்த நாகாலாண்டில் அந்த பீஸ் அக்கார்டு, அந்த அமைதி ஒப்பந்தத்தை வந்து திருப்பி எப்படி வந்து கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் வந்து அந்த உடன்படிக்கையை வந்து எப்படி வந்து கையெழுத்திட வைக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டை வந்து சட்டவிரோதமாக பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு குறை சொல்லாமல் திருப்பி இந்த அமைதி உடன்படிக்கை எப்படி கையெழுத்திட வைக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து அவர் இனிமேல் கவனம் செலுத்தணும். அப்போ தான் வந்து அந்த மாநிலத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a final Naga peace accord is key to maintenance of law and order in the state. ஸோ அந்த மாநிலத்தில் அந்த நாகா பீஸ் அக்கார்டு, அதாவது வந்து அந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸு கிளர்ச்சியாளர்களுக்கெல்லாம் வந்து அந்த அமைதி உடன்படிக்கை ஒப்பந்தம் வந்து வந்தால் மட்டும்தான் அந்த நாகாலாந்து மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு அமைதியும் வந்து நிலவும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து முடிவே இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். ஸோ இதான் இன்னைக்கு அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸோட மீனிங் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.